என்ன டான்ஸ்? அண்ணனும் தம்பியும் ஒரே ட்ரெஸ்ஸா? அவனை காமி வச்சான் குட்டி பையனை. எங்க போற? மம்மம் சாப்பிட போறியா? மம்மம் சாப்பிட போறியா? உனக்கு யார் சொன்னா? யார் சொன்னா? யார் சொன்னா? அப்பாவா? சொல்லு. பாய் சொல்லு. பாய் சொல்லு. என்ன பாண்ண வெயிட் பண்றீங்க இதுக்கு? ஆமா, பூவா சாப்பிட்டேன். பூவா சாப்பிடுங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட் ஃபேமிலி வர்றேன். நீங்க என்ன நான்வெஜ்ஜா? ஆமா, ரம்ஜான் ட்ரீட். ரம்ஜான் ட்ரீட். விருந்து. விருந்து விருந்து. ஆமா. இது எப்படி எதுல செய்யறது? அந்த கடையில நான் வேலை பார்த்துருக்கேன். நானுமே கேட்குறேன். ஷூட்டு செய்வேன். ரோட்டா பேச்சு சொல்லுங்க. ஆமாவோ? ஆனால் மேக்ஸிமம் ஒரே இதில் இருக்கிற ஆர்டர் எல்லாமே ஒரே மாதிரி சிஸ்டர் அவங்களா? ஐலா இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஆயிடுது. அதுக்கேற்ற மாதிரி அடிக்கவா? நடிக்க ஸ்டார்ட் பண்ணுவா. अच्छा हैप्पी हैप्पी पापा हैप्पी अच्छा हैप्पी अண்ணன் अच्छा हाय हाय बोलो हाय हाय बोलो हाय हाय நீன்னு சொல்றா சங் நீங்க பாருங்க நான் எடுக்கறோம் ஐலா என்னது கையாட்டு நீங்க அவங்க எடுங்க வாங்கி அடிச்சுக்க கூடாது. சாரி கேளு நீ சாரி கேளு நீ சாரி கேளு. ஏய் 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 ஐயோ தூ படுத்துட்டான். எந்திரா திரும்ப இங்க திரும்ப நில்லாச்சு. இங்க அப்பா திரும்ப. வேண்டாம் வேண்டாம் மிக்கில விளையாட்டு விடுங்க. தண்ணி வேணுமாடா அச்சு? தண்ணி வேணுமா? லைட் எல்லாம் இருக்கு. பாய் சொல்லு. ஏய் மௌனி போகாத. மௌனி நீ எங்க போற மௌனி? அங்கெல்லாம் போகாத, க்ளோஸ்ல தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு போற? நாட்டு துளசி தான். இது வந்து நம்ம ஊர்ல மாட்டு துளசின்னு சொல்லுவாங்க. மாட்டு துளசியா? அப்ப எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இது எதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, சளி பிடிச்சாலாம் யூஸ் பண்றது கருந்துளசி. கிராமத்துலலாம் சாதம் வடிச்சு அந்த அந்த என்னது அனல் கிடக்கும்ல, அதுலேயே துளசியை போட்டு தாளத்தை போட்டு மூடி வச்சுருவாங்க. காலையில எழுந்திரிச்சு பார்த்தா நல்லா வத்தி போய் தண்ணியும் ஒரு கருப்பு கலர் மாதிரி மாறி இருக்கும். அதை வந்து குழந்தைங்களுக்கு நான்லாம் குடிச்சிருக்கேன் சின்ன வயசுலலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹோட்டலுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. நல்லா சாப்பிட்டாச்சா நிறையா சாப்பிட்டாச்சா? ஆமாம், சிக்கன் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் என்ன நான் பரோட்டா, அப்புறம் அப்புறம் இன்னொன்று ஒரு மாதிரி இருந்தது சிக்கன் டிக்கா அப்படி நிறையா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டது மட்டும் இல்லை, சாப்பிட்டது செரிக்கணும். நல்லா ஜீரா வாட்டர் எல்லாம்
ஜீரா வாட்டர்லாம் ஹோட்டல்லே கொடுத்தாங்க, அதையும் குடிச்சிட்டு அப்படியே ஒரு ரவுண்டும் அப்படியே வாக்கிங் போயாச்சு. வாக்கிங் போயிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு வீட்டுக்கு. மணி என்ன 11, 8 o'clock போனோம் ஹோட்டலுக்கு. மணி 11 ஆயிடுச்சு. வீடு பக்கம் தான், நடந்தே தான் போனோம். இருக்க ஏரியாவோட சந்து பொந்தெல்லாம் மெயின் ரோட்டில் வரல, வீட்டு பக்கத்தில் உள்ள ஹோட்டல் தான். அதனால் வந்து சந்துக்குள்ளே பூந்து வந்தாச்சு அப்படியே வாக்கிங் போயிட்டு. நீ வீட்டுக்கு போயிட்டு டீ குடிச்சோம்ல, அதான் வேண்டிட்டீங்க. ஃபைனலாக டீ டச்சிங். இந்த சந்துக்குள்ளே தான் வீடு இருக்குது, அப்படியே போக வேண்டியதான். பார்த்தா இது சென்னை சந்து மாதிரி இல்லை. சென்னை எங்கே மின்ட்டுலலாம் அப்படி தான் இருக்கும். சந்து பொந்தா இருக்கும்ல சென்னையில் வீடு, மின்ட்டில் அந்த மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் வீடுங்க மோஸ்ட்லி வந்து இங்கே வீடு மோஸ்ட்லி வந்து நம்ம தங்குற மாதிரி உள்ளவங்க, ஃபேமிலியோடு இருக்கிறவங்க பேச்சு இது மாதிரிலாம் ஒரு 3-4 ஃப்ளோர் தான் இருக்கும். இப்போ நீ சைக்கிளில் போய் எடுத்துகிட்டு வர, வந்ததுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வர. போதும், மணி 11 o'clock ஆகிடுச்சு. போய் நிப்பாட்டு போ, போதும் வா. இதான் நம்ம ஏரியா, நம்ம வீடு வந்தாச்சு. பக்கத்தில் தான் போனோம், அதனால் வந்து போனால் அப்படி நல்லா வாக்கிங் போகிற மாதிரி இருக்கும்ல. இப்போ பனியும் இல்லை, வின்டர் சீசனும் முடிஞ்சிருச்சுடா, அது சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா காற்று சிலுன்னு இருக்கவும் நடந்து போயிட்டு வந்தாச்சு. இதுதான் நம்ம இருக்க பில்டிங். நம்ம வீடு வந்து அந்த லைட் எரியாமல் இருட்டாக இருக்குது பாருங்கள், அதான் நம்ம வீடு. பசங்களோட சைக்கிள்ஸ், மோட்ரு ஓடுது. டோரை பிடிச்சிக்கிறேன், மெதுவாக கொண்டு போ. ஓகே பாய். இது ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஒன் டே விட்டு ஸ்டெப்லாம் விட்டு வந்து ஒரு 2 நாளுக்கு ஒரு தடவை வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்க வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்போவுமே கிளியராக இருக்கும், க்ளீனாக இருக்கும். 2 நாளுக்கு ஒரு தடவை. நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்க வீடு ரம்ஜானில், அதனால நிறைய கெஸ்டெல்லாம் வந்திருக்காங்க போல, ரிலேட்டிவ்ஸ்லாம். அதனால நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. இதுதான் நம்ம வீடு. உள்ளே போயாச்சு, உள்ளே போகலாமா? இதுதான் நம்ம வீட்டோட செப்பல் ஸ்டாண்டு. இப்படியே போனால் மொட்டை மாடி. மொட்டை மாடியை பொதுவாக நம்ம மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இங்கே உள்ளவங்கெல்லாம் ட்ரையர் யூஸ் பண்ணி அப்படியே காய வச்சுக்கிடுவாங்க. நான் வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்தாலும் சில துணிங்கள்லாம் கையில் தான் துவைப்பேன். நான் அதனால நல்லா வெயிலில் போட்டு எடுத்துருவேன். எனக்கு வெயிலில் போட்டு நல்லா துணியை சூடாக மடித்து வச்சாதான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அதனால மோஸ்ட்லி வந்து மொட்டை மாடியை நம்ம தான் யூஸ் பண்ணுவோம். இதுதான் மொட்டை மாடி, நம்ம வீட்டுக்கு மொட்டை மாடி. வந்தாச்சு, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறத விட சப்ஸ்கிரைபராகி இப்போ சிஸ்டர் ஆகிட்டோம். அவங்களும் இங்கே தான் பேக்ரீன் தான் இப்போ ஊரில் டெலிவரிக்கு போயிருக்காங்க. வீட்டோட ஹோம் டூர் போட சொன்னாங்க. இந்த பசங்களை வச்சுக்கிட்டு பொம்மையும் அது இதுவுமா கிடக்கும் சிஸ்டர், அதை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அவங்க இங்கே வந்தவனை வந்து மீட் பண்ணணும், இன்வைட் பண்ணலாம். இங்கே வந்து கேஸ் காலியானா பிரச்சனையே இல்லைங்க, அன்றைக்கே கொடுத்துருவாங்க. இல்லை நைட் டைமில் காலியானா கூட நைட் 9-10 மணிக்குள்ளே நம்ம போய் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த டைம் நல்லா மாட்டிக்கிட்டோம். ரம்ஜான் ஹாலிடேயில் காலியாக போய் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இல்லாமல் தான். அதனால அன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு ரம்ஜான் அன்றைக்கி ரெஸ்ட்டாக தான் இருந்தது, எந்த வேலையும் இல்லை. இதான் வெளியில் அவுட் சைடு, அங்கே போனால் அதான் மெயின் ரோடு. இங்கே வந்து ரம்ஜான் வந்து நேற்று தான், இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் தான் ரம்ஜானு. இருந்தாலும் இங்கே ஹாலிடே வந்து இன்றைக்கி திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இங்கே ஹாலிடே தான். அதனால் கரெக்டாக ரம்ஜான் நேற்று ஈவினிங்காக எனக்கு வந்து சிலிண்டர் காலி ஆகிடுச்சு. எப்போதும் இங்கே சிலிண்டர் வாங்குறது பிரச்சனையே இல்லைங்க. கீழேயே கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்மளோடது அது கொஞ்சம் வந்து ப்ராப்ளம், ஸ்லோவாக அடுப்பு எரிஞ்சதுனால நான் வந்து இங்கே மேலேயே தூக்கிட்டு வந்துடுறது. இல்லாட்டி கீழே கனெக்ட் பண்ணால் வந்து கேஸ் நம்மளுக்கு கம்மியாக வருது, அடுப்பு சின்னதாக எரியுது, சிம்மில் எரியிற மாதிரி. இன்றைக்கி மதியம்லாம் ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ஃப்ரெண்டு ஃபேமிலி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, மதியமே மீன் குழம்புலாம் வச்சு சாப்பிட்டுட்டு நைட்டு ஹோட்டலுக்கு போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.